الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய ரிதா என்கிற திருப்தியையும் மக்ஃபிரத் என்கிற பாவ மன்னிப்பையும் நாம் பெற வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த மஸ்ஜிதிலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறான சபைகளிலே அமர்வது மிகப்பெரிய ஒரு இபாதத்தாகும். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஃபித்னாக்கள் அதிகமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இவ்வாறான மஜ்லிஸுகளுக்கு நாம் தேடி தேடி போக வேண்டும். நான் நினைக்கிறேன், சில சகோதரர்கள் தூர இடங்களிலிருந்து வந்திருப்பீர்கள். இதில் நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்கின்றன. சாதாரண நன்மை அல்ல. எவ்வளவுக்கு ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு வருகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையும் பன்மடங்காக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹரஜ ஃபீ தலபில் இல்மி ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். கல்வியை தேடி ஒருவர் புறப்பட்டார், அவர் ஃபீ சபீலில்லாஹ். ஃபீ சபீலில்லாஹ் என்ற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுற இஸ்லாத்தில்? எதுக்கு சொல்லுவாங்க? ஜிஹாதுக்கு போகிறது. கல்வியை தேடி ஒருவர் புறப்பட்டு போவது என்பது அவர் ஜிஹாதுக்கு போவது போல. அதனால் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் சஹல அல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் ஒருவர் கல்வியை தேடி பயணிக்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் செல்கிற வழியை அல்லாஹ் லேசாக்குகிறார். இங்க வந்தால் முதலாவது, அன்புள்ள சகோதர சகோதரர்கள், இந்த மஜ்லிஸில் உட்காரும் போது நமக்கு அல்லாஹுடைய மக்ஃபிரத் கிடைக்கிறது, மலக்குகளுடைய இஸ்திக்ஃபார் கிடைக்கிறது, துஆ. லேசான ஒரு சபை அல்ல. மக்களுக்கு இது புரியல. அதனால ஜாஹிலியத்தான சபைகள், ஜாஹிலியத்தான கூட்டங்கள் என்றால் முண்டி அடித்து கொண்டு போகிறார்கள். மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கிறது. கிடைக்கிறவரை அல்லாஹ்க்கு நிறைய சுக்ரு செய்யும். நீங்கள் பெரிய பாக்கியசாலிகள். ஆனால் இந்த விஷயங்களில் பொடுபோக்காக இருக்கிறவர்கள் ஷகி மஹ்ரூம். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே யார் நல்ல குர்ஆன் சுன்னாவை அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய மன்ஹஜிலே நமக்கு சொல்லித் தருகிறார்களோ, அது எங்கிருந்தாலும் போய் அதை நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த நிகழ்வில் ஒரு மிக முக்கியமான தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் பிரிவினைகளை தவிர்ப்பதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகள் என்ன? இன்றைய காலத்திற்கு மிக அவசியமான ஒரு தலைப்பாகும். இப்போ நாம் வாழக்கூடிய இந்த காலம் டிஜிட்டல் காலம். இந்த காலத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள், வாலிபர்கள் பெரும்பாலும் டிஜிட்டலோடு நெருக்கமான உறவை பேணக்கூடியவர்கள், நிறைய மூளை செலவை செய்யப்பட்டவர்கள், பிரெயின் வாஷ். அவர்களுக்கு ஒரு விஷன் கிடையாது, ஒரு தூர நோக்கு கிடையாது. இப்படியாக வாழுகிறார்கள். சும்மா ஜஸ்ட் லைக் தட் என்று சொல்லுவார்கள். அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலும். இந்த காலத்தில் திருமண உறவுகளில் நிறைய பிரச்சனைகள் உண்டாகுவதை நாம் பார்க்கிறோம். கூடுதலாக அற்ப காரணங்களுக்கெல்லாம் தலாக். வெரி ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள். அது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன பிரச்சனைகள். நான் ஷேகிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன், ஒரு நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஒரு சகோதரர், ஒரு குழந்தையும் கிடைத்து விட்டது, என்னோடு தொடர்பு கொண்டு, ஷேக் நான் தலாக் சொல்ல போகிறேன் வைஃபை அப்படின்னு சொன்னார். அப்போ நான் 2 பேரையும் உட்கார வைத்து பேசினேன். பேசினால் என்ன காரணம் என்று தேடி பார்த்தால், சுப்ஹானல்லாஹ், அவரோட குற்றச்சாட்டு என்னென்னா, வைஃப் அந்த வீட்டை நீட்டாக வைக்க மாட்டாங்க. அவர் நீட்டாக இருக்கிறவர், வைஃப் வீட்டை எவ்வளோ காலம் நீங்கள் திருமணம் முடிச்சோம்? 1.5 வருஷம். அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், இன்னும் அவர் சொல்றது உண்மைதான். ஆனால் நான் படிப்படியாக டெவலப் ஆகிட்டு வாரேன், இம்ப்ரூவ் ஆகி கொண்டு தான் வாரேன். ஆரம்பத்தில் இருந்தேன், நான் வீட்டில் அப்படி இருக்கல.
அம்மா அப்பாவோடு இருக்கும்போது நான் கேர்லெஸ்ஸாகவே இருந்து விட்டேன். இப்போ நான் நீட்டுண்டா அவர் எதிர்பார்க்கறது என்ன? நீட்டுண்டா அந்த சும்மா அழுக்கா கிடக்கிறது அல்ல. வீட்டில் ஒவ்வொரு பொருளும் இருக்க வேண்டிய இடங்கள் இருக்க வேண்டும், நல்ல பூ மரங்கள் வைக்க வேண்டும், பெட்ரூம் எந்த நேரமும் கிளீனாக வைக்க வேண்டும். இப்படியான ஒரு தேவை அவருக்கு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். ஆனா இதற்காக டைவோர்ஸுக்கு போறதா? அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலையில் இன்று சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் டைவோர்ஸ். அப்ப அந்த டைவோர்ஸினுடைய ரேஷியோவை நீங்கள் அந்த விகிதாசாரத்தை எடுத்து பார்த்தால் கடந்த காலங்களை விட மிக வேகமாக இந்த தலாக்கினுடைய நிலைமை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பெரியவர்களும் கூட சில கேட்டசிக்காக வேண்டி சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு என்னென்னால் இப்போ ஒரு 50-60 வயதை உள்ளவர்களுக்கும் குடும்பத்தில் பிரச்சனை தான். நம்ம வாலிபர்களை பற்றி பேசுகிறோம், அதே நேரத்தில் அடுத்த ஏஜில் உள்ளவங்களை பார்த்தோம் என்றாலும் அவர்களுக்கும் பிரச்சனை. ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்க என்றால் அவசரப்படுறதில்ல டைவோர்ஸுக்கு. அவங்க பிள்ளைகள் இருக்கிறார்கள், வளர்ந்து விட்டார்கள், அடுத்தது செக்யூரிட்டி. நம்ம இப்போ தலாக் சொல்லிட்டு போனால் எங்கே போய் உட்கார்றது, இது ஒரு நமக்கு எங்கே இன்னும் ஒரு லைஃப் உண்டாக போகிறது என்கிற பிரச்சனையில் அவர்கள் மேனேஜ் பண்ணுகிறார், சமாளித்து வாழ்ந்து கொண்டு. பிரச்சனை இல்லாமல் இல்லை. இப்போ திருமணம் என்பது எதற்காக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இது. எதுக்கு திருமணம் முடிக்கும்? இஸ்லாம் எதற்காக திருமணத்தை நமக்கு மார்க்கமாக்கி இருக்கிறது? எதுக்கு? ஊரில் எல்லாரும் திருமணம் முடிக்கிறான், எனவே நீ முடியும். அப்படித்தான் மாறிச்சு. யாராவது ஒரு பொன் தேவை, மகனுக்கு, மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை தேவை, கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருவோம். இல்லாட்டி வந்து இன்னும் முடிக்கலையா? மகளுக்கு எத்தனை வயசு? 23. 23 வயசு இன்னும் மாப்பிள்ளை பார்க்கலையா? பையனுக்கு எத்தனை வயசு? 30. இன்னும் திருமணம் முடிக்கலையா? இந்த கேள்வி நமக்கு அசிங்கமாக இருக்கிறது. இந்த கேள்வி நம்மை நிலைகுலைய வைக்கிறது. இதுக்காக தான் திருமணம் முடிச்சு கொடுக்கும். இன்றைக்கு எதற்கு திருமணம் முடிப்பது என்று முடிக்கிற பிள்ளைகளுக்கும் தெரியவில்லை, முடித்து கொடுக்கிற பெற்றோருக்கும் தெரியவில்லை. உங்களை எதுக்கு திருமணம் முடிக்கும்? நம்ம சொல்லுங்க, எதுக்காக திருமணம் முடிக்கும்? வெரி குட். முதலாவது இது ஒரு இபாதத். திருமணம் ஒரு இபாதத். எதுக்காக தொழுறோம்? குர்ஆனில் தொழுங்கள் என்று சொல்ல, சும்மா தொழ மாட்டோமே. நம்ம எதுக்காக தொழுகிறோம் என்றால் குர்ஆனில் தொழ சொல்லி இருக்கிறது, எனவே தொழுகிறோம். எதுக்கு ஜக்காத் கொடுக்கிறோம்? நம்ம உழைச்ச பணத்திலிருந்து குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனவே ஜக்காத்து கொடுக்கிறோம். எதுக்காக ஹஜ்ஜுக்கு போறோம்? டூரிசம் போல போறோமா? அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவேன் என்பதுதான் நான் ஒரு முஸ்லிம் என்று வாழ்வதற்குரிய மிகப்பெரிய சான்று. அல்லாஹ் திருமணத்தை பற்றி குர்ஆனில் சொல்லும் போது ஃபன்கிஹூ என்று குர்ஆனில் கட்டளை எடுக்கிறார். சூரத் நிசாவினுடைய ஆரம்ப பகுதியில் ஃபன்கிஹூ மா தாப லகும் மினன் நிசா, உங்களுக்கு பிடித்த பெண்களை நீங்கள் திருமணம் முடியுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. அதே போல வஅன்கிஹுல் அயாமா மின்கும், இந்த பெற்றோருக்கு அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் திருமணம் முடிக்காமல் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுங்கள். அப்ப முதல் நிலையில் நம்முடைய மைண்ட்ல என்ன வர வேண்டும்? அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற சிந்தனை வர வேண்டும். இதுதான் திருமணத்தினுடைய முதல் நோக்கம். இது அடுத்தது எதுக்காக திருமணம் முடிக்கிறது? எல்லாரும் முடிக்கிறாங்க, நம்மளும் முடிக்கிறதா? இல்லை. திருமணத்தினுடைய அடுத்த நோக்கம் நம்முடைய பாதுகாப்பு, ஒழுக்க ரீதியான பாதுகாப்பு, உளவியல் ரீதியான பாதுகாப்பு. சும்மா தனியே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா இயல்பில் நமக்கு சில விஷயங்கள் எல்லாம் வைத்து படைத்திருக்கிறாங்க. நமக்கு டைமுக்கு பசிக்கும், தண்ணீர் தாகம் வரும், டாய்லெட் போக வேண்டும் என்ற ஃபீலிங் வரும், யூரின் போக வேண்டும் என்ற ஃபீலிங் வரும், சிரிப்பு வரும், கோபம் வரும். இப்படி வைத்துத்தான் ஒரு கலவையாகத்தான் நம்ம எல்லாம் படைத்திருக்கோம். அதுல ஒன்றுதான் நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய செக்ஷுவல் ஃபீலிங், பாலியல் உணர்வு. சொல்லுவ அரபில் அல் கரீஸா அல் ஜின்சியா. இதுக்கு ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவை.
ரைட். அடுத்தது, உலகத்தில் எல்லோரையும் நம்ம நம்பி வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. மனிதன் ஒவ்வொருவன் டிஃப்ரெண்டா இருப்பான். எனவே நமக்கு நம்முடைய உள்ளத்தில் உள்ள பிரச்சனைகளை, கஷ்டங்களை சொல்லி நம்மளோடு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னரை நம்ம உருவாக்கும். இது ஆணுக்கும் தான். நான் சொல்றது ஆண்களுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆண்களுக்கும் தான், பெண்களுக்கும் தான். ஒரு செக்யூரிட்டி தேவை அவங்களுக்கு. அப்ப நம்முட தமிழ்ல சொல்லுவார்கள், ஆபத்தில் துணை நிற்க ஒரு நண்பனும் தன்னுடைய உள்ள கிடக்கை கொட்டி தீர்க்க ஒரு மனைவியும் கிடைத்தால் அவனை விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவன் அந்த லைஃப் பார்ட்னர் என்று வருது. இங்கிலீஷ்ல லைஃப் பார்ட்னர், வைஃப் சொல்றதை விட லைஃப் பார்ட்னர். இஸ்லாம சொல்லு ஷரீகா, ஷகீகா. ஆணில் உள்ள ஒரு பார்ட்னராகத்தான் மனைவி வருகிறாள், அல்லது மனைவிக்கு ஒரு பார்ட்னராகத்தான் கணவன் வர வேண்டும். அப்ப குடும்ப வாழ்க்கையில் ஹாப்பினஸ், திருமணம் முடிக்கிறதுக்கு ஹாப்பியாக இருப்பதற்கு. யாரும் இப்போ நம்ம சிகரெட் ஹராம், சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ்லாத்தில் ஹராம் என்பதுதான் நவீன கால உலமாக்களுடைய ஃபத்வா. ரைட். சிகரெட்டை ஹராம் என்று சொல்ல நிறைய ரீசன்ஸை சொல்றாங்க. அதில் ஒன்று என்னென்றால், யாராவது ஒரு ஃபார்மசிக்கு போய் எனக்கு ஃபீவர் வருவதற்கு ஒரு டேப்லெட் தாங்கன்னு கேட்பாங்களா? எனக்கு ஃபீவர் வர வேண்டும், அல்லது எனக்கு ஸ்டொமக் பெயின் வர வேண்டும், அல்லது ஹெடேக் எனக்கு வர வேண்டும், அதற்கு ஒரு டேப்லெட் தாங்கன்னு கேட்டால் அவனை யாருன்னு சொல்லுவாங்க? எல்லாரும் மென்டல், பைத்தியம்னு தான் சொல்லுவாங்க. திருமணம் முடிக்க போற, சண்டைக்கு திருமணம் முடிக்க போறவன் யாரு? சண்டை பிடிச்சி பிரச்சனைப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி நிம்மதியை தொலைக்கிறதுக்காக திருமணம் முடிக்க போறவன் யாரு? எப்படி பார்மசிக்கு போய் எனக்கு வயிற்று வலி வருவதற்கு ஒரு டேப்லெட் தாங்கன்னு கேட்கிறானோ அவனை போல ஒருவன் தான் இவன், ஒரு மனநோயாளி. திருமணம் எதற்கு முடிக்க வேண்டும் என்று கேட்டால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக. அதனால தமிழர்கள் சொல்லுவார்கள், திருமணம் எவ்வளவு காலத்து பயிர்? 1000 காலத்து பயிர். திருமணம் என்றால் அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு இடம், அது சந்தோஷத்திற்குரிய ஒரு இடம். ஆனால் அந்த நோக்கம் இன்று பிழைத்து கொண்டு போக பெரும்பாலும் இந்த குடும்ப வாழ்க்கை விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் பெரும்பாலானவர்கள் இன்றைய காலத்தில் ஸ்ட்ரெஸ்ஸாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஒவ்வொருவருடைய மனச்சாட்சியும் ஏற்றுக்கொள்ளும். ஆர்கியூமெண்ட்டுக்காக சொல்லலை நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறோம் என்று. யதார்த்தத்தில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அது யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்கள விட அடுத்த ஸ்டெப்ல இருக்கிற எல்டர்ஸாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனை, ஏதோ ஒரு கோணத்துல பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு. இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஷைத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், இப்லீஸ் தன்னுடைய சிம்மாசனம் என்ற சேர், அந்த த்ரோன், அந்த த்ரோனை கொண்டு போய் கடலில் போட்டு அதுல தானே அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நமது நம்ப வேண்டிய ஒரு மறைமுகமான விஷயம், ஈமான் கொண்ட சஹீஹ் முஸ்லிம்ல வர சஹீஹான ஹதீஸ். இப்லீஸ் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலில் கொண்டு போட்டு அதில் உட்கார்ந்து அவனுடைய ஜுனூத் என்றால் ஃபோர்ஸஸ், அவனுடைய இராணுவம், அவனுடைய பட்டாளம், அந்த பட்டாளத்தை இந்த பூமிக்கு அனுப்புகிறான். யார் அவங்க? சைத்தான்கள். அவங்க போய் எல்லா ஃபித்னாவும் பண்ணுவாங்க. அவங்களோட விஷனில் வெரி கிளியராக இந்த உலகத்தில் வாழ்ற ஒரு சக்தி இருக்கும். நல்லது சைத்தாங்க. அவனோட டார்கெட்ல, அவனோட விஷன்ல, அவன் இந்த அல்லாஹ் கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்தானே, லஅக்உதன்ன லஹும் சிராத்தகல் முஸ்தகீம், அவர்களுடைய நேர்வழியில் அவர்கள் போக விடாமல் நிச்சயமாக நான் போய் உட்கார்ந்து கொள்வேன். மின் பைன ஐதீஹிம், முன்னால் உட்காருவேன், வமின் கல்ஃபிஹிம், பின்னால் உட்காருவேன், வன் ஐமானிஹிம், வலது பக்கம் உட்காருவேன், வன் ஷமாஇலிஹிம், இடது பக்கம் உட்காரு. ரவுண்ட் அப் பண்ணிட்டே இருப்பேன். அவனை நேர்வழியில போக விடாமல் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருப்பான். அந்த டார்கெட் அவன் அல்லாஹ் கிட்ட இதை சத்தியம் பண்ணி சொன்னான், உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அல்லாஹுடைய மகிமை, அல்லாஹுடைய கண்ணியத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான்,
எல்லோரையும் வழி கெடுப்பேன். ஆனா அவனுக்கு தெரியும் தூய்மையாக வாழுகிறவர்கள் வழி எடுக்க கஷ்டம். அதையும் சேர்த்து சொல்லிட்டான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன். இஹ்லாஸோடு இருக்கிறவர்களை கொஞ்சம் ஆட்டம் காண வைக்கிறது கஷ்டம், மற்ற எல்லாரையும் நான் வழி கெடுப்பேன். அந்த வகையில இவன் அவனுடைய பட்டாளத்தை பூமிக்கு அனுப்பினால் சுப்ஹானல்லாஹ் அவன் வருவான். இந்த ஷைத்தான்கள் வருவார்கள், நம்மளை வழி எடுத்து கொண்டே இருப்பார். அவங்கள நிறைய தன்மைகள் இருக்கு. அதில் ஒன்றுதான் ஹன்னாஸ். சூரத்து நாஸ்ல வர ஹன்னாஸ். ஹன்னாஸ் என்னது? மறைந்திருந்து அட்டாக் பண்றது. எப்படி மறைந்திருந்து? அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். ஊசலாட்டம், மனசுக்குள்ள ஊசலாட்டம். ஊசலாட்டம் என்ன? சும்மா நம்ம ஓதிட்டு கருதி சொல்லிட்டு போறோம். அப்படி நினைக்கிறது, இப்படி நினைக்கிறது, இப்படி செய்ய வேண்டும் என்று எண்ணுவது, இதெல்லாம் உண்டாக்குறதா? பாவங்களை அழகாக்கி காட்டுறது. இல்லை வேறு இடங்கள்ல சொல்றான் குர்ஆன்ல, சைத்தான் பாவத்தை அழகாக்கி காட்டுவான், சந்தேகத்தை உண்டு கொள்ள. இதெல்லாம் வஸ்வாஸ். இப்படியாக அவன் உலகத்துல எல்லாம் பண்ணுவான். மதுபானம் மருந்த வைப்பான், வட்டி சாப்பிட வைப்பான், திருட வைப்பான், தொழுகை இல்லாமல் தூங்க வைப்பான், ஜாகிலியத்தான காரியங்களில் ஈடுபட வைப்பான், கொலை செய்ய வைப்பான். இதெல்லாம் சைத்தான் செய்கிற வேலைகள். அப்ப சிம்மாசனத்தில் யார் இருக்கிறார்? பாஸ் இருக்கிறார். இவங்க நம்ம டியூட்டி முடிச்சுட்டு வருவாங்க. அவனோட பட்டாளம் ஒவ்வொருவராக அவன் வரவேற்பான். அல்லாஹ் அவனுக்கு அப்படி ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறான். வரவேற்று நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ணான்னு ஒருவராக இன்குவாரி பண்ணலாம். பண்ணும்போது ஒருவரும் அவர்கள் சாதித்தவற்றை சொல்லுவார்கள். நான் இவரை தொழாமல் தூங்க வைத்தேன், இவரை விபச்சாரம் செய்ய வைத்தேன், இவரை திருட வைத்தேன், இவரை வட்டி சாப்பிட வைத்தேன் என்று ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு போகும்போது ஒருவன் சொல்லுவான், ஒற்றுமையாக இருந்த கணவனையும் மனைவியையும் பிரித்து விட்டு வருகிறேன். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவனை அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்துக் கொள்வான் இப்லீஸ். நீதான் என்னுடைய ஆள் என்று அவனை அப்ரிஷியேட் பண்ணுவான். அப்ப அவனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான இடம் எது? கணவன் மனைவியை பிரிச்சா பாருங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம ஃபேமிலி லைஃப்ல நம்ம பார்க்குற ஒரு விஷயம், ஒற்றுமையாக இருக்கும்போது நம்மளோட ஒய்ஃபை விட்டு கொடுக்க மாட்டோம், நம்மளோட ஒய்ஃப் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நமக்காக எதுவும் பண்ண, சின்ன ஒரு விஷயம் நம்மளை பற்றி அவருடைய காதில் விழுந்தாலும் அழுது விடுவார். நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் தாங்கி கொள்ள மாட்டோம். அதே போலதான் நம்மளும். ஆனால் பிரிவினை வந்துட்டா பாருங்க, திருமணம் பேசின நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணினார், இப்படி பண்ணினார், முதலிரவில் இப்படி நடந்து கொண்டால், இரண்டாவது நாள் இப்படி நடந்து கொண்டார், கஞ்சனாக இருந்தார், அப்படி செய்தார், கறி வாங்கி தர மாட்டார், தருகிற காசுக்கு கணக்கு பார்ப்பார், அந்த படம் பார்ப்பார், இந்த போனை பார்ப்பார், இந்த பொண்ணோட தொடர் எல்லாம் வெறும் லிஸ்டா. சுப்ஹானல்லாஹ். இதனால பொய்கள், அவதூறுகள், அப்படி அந்த குடும்பம் அப்படியே நாசமா. எப்படி சைத்தான் எப்படி வின் பண்றாங்க? ஒரு ஆள் அல்ல, பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொண்டது ஹஸ்பண்டும் வைஃபும். ஆனா பாவம் செய்யறது யாரு? மொத்த சமுதாயம். எனக்கு தகவலை தெரியாது, நான் ஜட்ஜ் பண்ணிட்டு போவேன். ஒரு ஃபேமிலியில ப்ராப்ளம், எனக்கு சும்மா கேள்விப்பட்டுச்சா அவங்களோட ஃபேமிலியில ப்ராப்ளம், நான் உடனே சொல்லுவேன், அந்த பையன் கெட்டவன். என்ன இவங்களோட பொண்ணுன்ற சைட்ல எனக்கு கொஞ்சம் தெரியும் பரப்ப ஒன்று அங்கெல்லாம் நான் இப்போ நான் நேரம் போறேன். சுப்ஹானல்லாஹ் எப்படி விளையாடுறான்னு பாருங்க சைத்தான். இந்த குடும்ப வாழ்க்கையை சீர்குலைப்பதில், அதாவது கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவினை உண்டாக்குவதில் மிக பெரும் பங்கு யாருக்கு? ஷைத்தானுக்கு. இரண்டாவது, உலகத்துல ஒரு சக்தி இருக்கிறது. நான் அதை பற்றி வெளிப்படையாக பேச முடியாது, நான் சக்தி என்றே பேசுகிறேன். ரைட், ஒரு சக்தி இருக்கிறது உலகத்தில், மனிதர்களாலான ஒரு சக்தி. அவர்கள் இந்த உலகத்தை நாசமாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய திட்டங்களில் பிரதானமான ஒன்று குடும்ப வாழ்க்கையை சீரழிப்பது. அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் ஏற்பாடு செய்து கொடுப்பது அவர்களுடைய ப்ரோக்ராம், அவர்களுடைய ப்ராஜெக்ட். இங்கால ஒரு பக்கம் ஷைத்தான் தொடர்ச்சியா ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார், இன்னும் ஒரு பக்கம் அந்த சக்தி ஷைத்தானுக்குரிய ரூட்டை வீட்டுக்குள்ள ஓப்பன் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப வீட்டை ஆக்கிரமித்திருப்பது யாரு? நம்மள உண்மையாகவே ரியலா நம்மளை வீட்டை ஆக்கிரமித்திருப்பது யாரு?
யார் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க? ஷைத்தான். ரஹ்மத்துடைய மலக்குகள் இருப்பதை விட கூடுதலாக நம்ம வீட்டில் யார் இருக்கிறாங்க? ஷைத்தான்கள். யாரும் அதை மறக்க முடியாது. அது எந்த வடிவத்தில் ஷைத்தான் வீட்டுக்குள்ள வாரா? டிவைஸ் வடிவத்தில் வாரா. சுப்ஹானல்லாஹ். நம்மட வீட்டுக்குள்ள இப்ப இசை கேட்பது என்பது சிம்பிளாகி விட்டதா இல்லையா? இசை என்பது இஸ்லாத்துல ஹராம். அதிலையும் ஒரு சில ஸ்காலர்ஸ் ஒன்று ரெண்டு பேர் இசையில ஹலாலான இசை இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ. ஆனா அவர்கள் கண்டிஷன் என்ன போடுறாங்க? அந்த ஹலால் இசை என்று சொல்றவங்க கூட என்ன சொல்றாங்க என்றால், நம்முடைய உணர்ச்சிகளை தட்டி எழுப்புகிற இசையாக இருந்து விடக்கூடாது. அப்ப சில கிராமங்கள்ல இப்பவும் இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்ரீலங்காவிலையும் இருக்கிறது, தமிழ்நாட்டில் சில கிராமங்கள்ல திருமண வீட்டுல இப்படி ஒரு துஃப்ன்னு சொல்லக்கூடிய ஒன்று அடிப்பார்கள். அதோட இசை அது கூடும். ரசூலுல்லாஹி காலத்திலையும் இருந்தது. ஆனால் இந்த இசை இஸ்லாத்துல ஹராம். ஆனா நம்மளோட வீட்டுல சிம்பிள் ஆயிட்டா இல்லையா? எனக்கு தான், நானும் இது விலக்கல்ல. போனை திறந்தா ஃபேஸ்புக்ல என்ன வருது? மியூசிக். ஒரு பக்கம் நம்முடைய ஸ்காலர்ஸ் இந்த நஷீத் இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரைம்ஸ் என்று இருக்கிறது. அந்த இஸ்லாமிக் ரைம்ஸ்ல சில மியூசிக் வருது. அது கூடுமா கூடாதான்னு அவங்க ஆர்கியூமெண்ட்ல இறங்கி ஃபத்வா கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா எல்லா வீட்டுக்குள்ளும் என்ன இருக்கு? ஜாஹிலியத்தான ஷைத்தானியத்தான இசை இருக்கிறது. அது யாருக்கு பிடிக்கும்? ஷைத்தானுக்கு பிடிக்கும். அடுத்தது என்ன இருக்கு வீட்டுக்குள்ள? ஆபாசம், விரசம். விரும்பாமல் எல்லாரும் பார்க்கிறோம். ஃபேஸ்புக்கில் நான் ஃபேஸ்புக் எதுக்கு ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்கிறேன்? என்னைட்ட கேட்டாலும் உங்கள்கிட்ட கேட்டாலும் என்ன ஆன்சர்? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை மட்டுமா பார்க்குறோம்? நியூஸை போடுறோம். எலெக்ஷன் நடந்தது, இப்போ நியூஸ் போட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு. அடுத்த கிளிப் என்ன? ஒரு நகைச்சுவை, அதுக்கு பிறகு ஒரு பாடல், அதுக்கு பிறகு ஒரு என்னது பிரேங்க். இப்போ அது ஒரு நோய், அந்த குசும்பு என்று சொல்லி பிரேங்க் பண்றாங்களே அது. சுப்ஹானல்லாஹ். நம்மளோட வீட்டுக்குள்ள இது விளையாடக்கூடிய விளையாட்டு சாதாரணமானதல்ல. இப்ப வீட்டுக்குள்ள ஷைத்தான் இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி கிடையில் ஒத்துமை இருக்குமா, பிரிவினை இருக்குமா? பிரிவினை தான் வரும். அப்ப குடும்ப வாழ்க்கையில் பிரிவினையை தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம சும்மா ஒர்க் ஷாப் நடத்துறது, பயான் பண்றது, புக் வாசிக்கிறது, கோவப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது, இதெல்லாம் விட்டுட்டு வீட்டை இஸ்லாமியமயப்படுத்த வேண்டும். சொல்லுவார்கள் இஸ்லாமைசேஷன் ஆஃப் ஹோம்ஸ். நம்முடைய வீடுகளை இஸ்லாமியமயப்படுத்த வேண்டும். இதுதான் பிரிவினையை தடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வீட்டை எப்படி இஸ்லாமியமயப்படுத்துறது? வீட்டில் உள்ள எல்லோரும் மோமின்களாக மாற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈமானை படித்து கொடுக்க வேண்டும். இப்போ இங்க குழந்தை வளர்க்கும் போது நமக்கு பிள்ளைகளுக்கு டைம் இல்லைன்ற ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எல்லோரும். பிள்ளைகளும் நம்மளோட மிங்கிளாகிறதுக்கு அவங்க ரெடியும் இல்லை. இப்போ நான் சில வீடுகளுக்கு போன நேரங்களில் பிள்ளைகள்கிட்ட கேட்பேன், உங்களுக்கு உமாவை பிடிக்குமா, வாப்பாவை பிடிக்குமான்னு. பிள்ளைகளில் பெரும்பாலானவருடைய ஆன்சர் பாப்பாவை தான் பிடிக்கும். ஏன்னு கேட்டா, பாப்பா கேட்கிற எல்லாம் வாங்கி தரேன், நான் கேட்கிற அனைத்தையும் வாங்கி தருகிறார் வாப்பா, எனவே எனக்கு பாப்பாவை தான் பிடிக்கும். பிள்ளைகளுக்கு என்னன்னா, அவங்க கேட்கறத கொடுத்துட்டு போனா நம்ம நல்ல பேரண்ட்ஸ். அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கணும்ன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தாயும் தந்தையும் கொடுத்தால் நீங்கள் நல்ல தந்தை, நல்ல தாய். அவர்களை கைட் பண்ண வந்தா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. போன் யூஸ் பண்ணாதீங்கன்னா கோபம் வருது. அடுத்து நமக்கு பயம் இந்த நாடுகள்ல. என்றால் அவர்களும் அழகான மனித உரிமை திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். பிள்ளைகளை சுதந்திரமாக வளர வேண்டும் என்று வழி அமைத்து வைத்திருக்கிறார்கள். அப்ப நம்ம ஊர்ல மாதிரி பிள்ளைகளை இங்க
வளர்க்க முடியாது. எங்களோட ஊர்ல எல்லாமே என்ன பண்ணுவாங்கண்டா, ஸ்கூலுகளுக்கு இப்போ அங்கேயும் வந்துட்டு போய் சொல்லி கொடுத்துட்டே போறாங்க. ஏதாவது டீச்சர்ஸ் உங்களுக்கு பண்ணினால், அடித்தால் அல்லது திட்டினால் உடனே இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு உதவி காக்கல் வரும்னு நம்பர் கொடுத்துட்டு போறாங்க பிள்ளைகளுக்கு. இப்போ நம்ம சிறுவர்களாக இருக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, வாப்பா கொண்டு ஸ்கூல்ல கொடுத்துட்டு வருவார். இந்த மகனுடைய முகத்தை வைத்து விட்டு மற்ற இதையும் நீங்கள் பதம் பார்க்கலாம். ஆனா அவங்கள்ட்ட படித்த மாணவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய உலமாக்களாக, ஸ்காலர்களாக, சமூக தலைவர்களாக, பொறுப்புணர்வு உள்ள அதிகாரிகளாக இருக்கிறார்கள். இப்ப அப்படி பண்ண முடியுமா? ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு அடித்தால் ஸ்ரீலங்காவில் அந்த டீச்சருக்கு 7 வருடங்கள் வரை சிறை தண்டனை கொடுக்கலாம். ஸ்ரீலங்காவில். அப்போ ஐரோப்பிய நாட்டில் எப்படி இருக்கும்? ஒரு கஷ்டமான விஷயம் குழந்தை வளர்ப்புன்றது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, தாயும் தந்தை மூமினாக இருந்தால் பிள்ளைகளுக்கு ஈமானை கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம தாய் பால் கொடுக்கும் போது ஈமானோடு சேர்த்து பால் கொடுப்பார். தந்தை தன்னுடைய கையில் அந்த குழந்தையை வைத்திருக்கும் போது ஈமானிய உணர்வை ஊட்டக்கூடிய நிலையில் வைத்திருப்பார். அது அப்படியே அந்த என்வாயர்மெண்ட்ல அந்த குழந்தை வளரும். அல்ஹம்துலில்லாஹ், அந்த குழந்தை உம்மா வாப்பா இல்லை, அல்லாஹ் அல்லாஹ் என்ற அந்த உணர்வோடு வளரும். அப்ப இந்த பிரிவினைகளை தடுப்பதற்கு இஸ்லாம் சொல்ற முதலாவது வழி என்ன? வீட்டை இஸ்லாமிய வீடாக மாற்றணும். யாரெல்லாம் அப்படி விரும்புறாங்களோ அவங்களுக்கு இது சொல்யூஷன். கேட்டுட்டு போறார்களுக்கு அல்ல, என்னுடைய வீட்டில் என்னுடைய நானும் மனைவியும் சந்தோஷமாக வாழ வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் திருமணம் முடித்தால் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற அனைவருக்குமான மெசேஜ் என்னென்றால், அது இங்க இருந்தாலும் சரி, ஊரில் இருந்தாலும் சரி, அவர்கள் வீட்டை மேக்சிமம் இஸ்லாமிய வட்டத்திற்குள் கொண்டு வர வேண்டும். அடுத்தது, அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இந்த பிரிவினைகளை வீட்டில் நம்ம தடுக்க வேண்டுமாக இருந்தால் நமக்கு தலாக் பற்றிய தெளிவு வேண்டும். தலாக்கை பற்றி நிறைய பேர் தெரியாது. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நான் நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இங்கே நினைவூட்டி கொண்டு செல்கிறேன். தலாக் என்பதை பொறுத்தவரையில் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிற ஒரு அழகான சொல்யூஷன், தீர்வு முறை இது. தலாக்கில் 3 நிலைகள் இருக்கிறது. ஒன்று கணவன் தலாக் சொல்லுவது, இன்னும் ஒன்று மனைவி இவரோடு வாழ முடியாது என்ற தலாக்கை கேட்டு பெற்றுக்கொள்வது, மூன்றாவதாக தலைவர்கள், அதாவது ஒரு ஜமாத்தினுடைய தலைவர் அல்லது அதிகாரம் கொடுக்கப்பட்ட மக்கள். ஸ்ரீலங்காவில் அரசாங்கத்தினால் காது என்று சொல்லி, நம்ம இந்தியாவில் காஜி என்று சொல்லுவார்கள், இந்த காது என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார் திருமண விஷயத்தில் இன்டர்ஃபியர் பண்றது. இப்போ கணவன் மனைவி பிரச்சனையோடு வரும்போது 2 பேரையும் விசாரித்து விட்டு காது 2 பேரையும் பிரித்து விடுவார். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டாம், பிரிந்து விடுங்கள் என்று அவருடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். இப்போ இதுக்கு சொல்றது ஃபஸ்ஹ். ஒன்று தலாக். யாருடையது? தலாக் யார் செய்வா? கணவன். குலா மனைவி கேட்டு தலாக்கை பெற்றுக்கொள்வது. மூன்றாவது காதி விசாரித்து விட்டு பிரித்து விடுவது. இதை ஃபஸ்ஹ்ன்னு சொல்றது. ரைட். இந்த தலாக்கில் ஒரு ஹதீஸ் உங்களுக்கு அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கும், கேள்வி, அப்கதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக். அல்லாஹ்வுக்கு வெறுப்பான ஹலால் எது? தலாக் என்று. ஆனால் இந்த ஹதீஸை அபு தாவூத், இப்னு மாஜா போன்ற இமாம்கள் பதிவு செய்தாலும் கூட, இமாம் ஹாக்கிம் என்று சொல்லக்கூடிய அறிஞர் இது ஆதாரபூர்வமானது என்று சொல்கிறார். இமாம் இப்னு அதி, இதெல்லாம் பழைய இமாம்கள், இப்போ இந்த நவீன காலத்தில் உள்ளவங்களில் பல 100 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முஸ்லிம் உலகத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இமாம்கள். ஹாக்கிம் என்கிற இமாம் சஹி என்கிறார். அதே நேரத்தில் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய இமாம் இது பலவீனமானது என்று சொல்கிறார்.
அதே போல நவீன காலத்திலும் உள்ள அறிஞர்களில் அதிகமானவர்கள் இது ஒரு சஹீஹான ஹதீஸ் கிடையாது என்று சொல்கிறார்கள். ஆனால் குர்ஆனையும் ஹதீஸையும் மொத்தமாக இந்த தலைப்பில் நாம் தேடி பார்க்கும் போது இங்கே சொல்லப்படக்கூடிய கருத்து சரியானது. தலாக் அல்லாஹ்க்கு விருப்பமானது கிடையாது. அது ஒரு சொல்யூஷனே தவிர அது அடிப்படை அல்ல. புரிஞ்சா? தலாக் என்பது சொல்யூஷன், ஆனால் அது அடிப்படையான ஒன்று கிடையாது. அடிப்படை என்ன? குடும்ப வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வது கடைசி வரைக்கும். இந்த 1000 காலத்து பயிருன்றது குர்ஆன் ஹதீஸ் அதை அப்ரிஷியேட் பண்ணுகிறது. அந்த கருத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதுதான் குடும்ப வாழ்க்கையின். அல்லாஹ்வே சொல்கிறான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இடையில் சக்கீனத்தை ஏற்படுத்துகிறார். குடும்ப வாழ்க்கையில் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் மவத்தத்தையும் ரஹ்மத்தையும் ஏற்படுத்துகிறார். சக்கீனத் என்றால் என்ன? நிம்மதி, மன அமைதி. மவத்தாண்ட என்ன? பரஸ்பரம் அன்பு காட்டுவது. ரஹ்மான்னு சொன்னா கருணை காட்டுவது. அந்த இரக்கம், அன்பு, பாசம், அமைதி, நிம்மதி தான் திருமண வாழ்க்கையின் நோக்கமாகும். அப்ப இதுதான் திருமணத்தினுடைய அடிப்படை. தலாக் என்பது திருமணத்தில் ஒரு சொல்யூஷன் தான். என்றால் சில திருமணங்கள்ல தலாக் நெசசரி. பொதுவாக என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு அட்வைஸ் பண்ணுவேன். எப்படின்றால், பிரச்சனையோடு வருவார்கள், எப்போதிருந்து இந்த பிரச்சனை கேட்பேன். உங்க ரெண்டு பேருக்கும் இடையில அல்லது பேரண்ட்ஸ் வருவார்கள், அவர்கள் 2 பேரும் எப்போதிருந்து பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா சொல்லுவார்கள் சிலர், இப்போ புதுசா தான் இருக்குன்னு சொல்லுவார். திருமணம் முடிச்ச எவ்வளவு காலம்? 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம். ஆனா பிரச்சனை அண்மையிலிருந்து தான் பிரச்சனை. நான் சொல்றேன், மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க, சால்வ் பண்ணலாம். எனக்கு 5 வருஷம் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள், 10 வருஷம் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கு. எனவே ஏதோ ஒன்று சைத்தான் இடையில வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாக்கி இருக்கிறார், நீங்க ட்ரை பண்ணினா களையலாம். சிலர் சொல்லுவார்கள், திருமணம் முடித்த அன்றிலிருந்து பிரச்சனை. நம்ம கொஞ்சம் விசாரிச்சுட்டு சொல்லுவேன், திருமணம் முடித்ததிலிருந்து இந்த 2 வருஷமும் பிரச்சனை என்றால், திருமணம் முடிச்சதிலிருந்து இந்த 4 வருடங்களும் பிரச்சனை என்றால் பிரிச்சிருங்க. ஏன்னா இந்த புள்ள இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு நம்ம சந்திக்கும் போது இதே பிரச்சனையை தான் சொல்ல போகிறது. இல்லாமன் ரஹிம ரப்பி. விதிவிலக்கா 1-2 வரலாம், ஆனால் பொதுவாக இதுதான் நிலைமை. நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள் உங்களோட லைஃப்ல. உங்களோட லைஃப் என்றால் உங்களோட சொந்தக்காரர்கள், ஜமாத்தில் உள்ளவர்கள், ஊரில் உள்ளவர்கள், தொடர்ந்து பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் பிரச்சனையோடு தான் இருப்பார்கள். அப்ப சில நேரங்கள்ல தலாக் நமக்கு நெசசரி. இப்படியான சிச்சுவேஷன்ல தொடர்ந்து மனைவியை சந்தேகப்படுவது, இவரை திருத்தலார். கல்யாணம் முடிச்ச அண்டிலிருந்து மனைவியோட போனை செக் பண்றது, மனைவி யாரோட பேசுறாங்கன்றத தேடுறது. அடுத்தது சிலர் இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு நோயாளிகள் என்றா, அந்த மொபைல் அந்த இது தரக்கூடிய சிம் தரக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு, அது ஏர்டெல்லோ டயலாக்கோ ஏதோ ஒன்றில் போய் அங்கே போய் எடுப்பாங்க, இவங்க யாரோட பேசினாங்க என்ற தகவல் எல்லாம் தேடுவாங்க. இப்படியான மனநோயாளிகளோடு அந்த பிள்ளைகளை வைக்கக்கூடாது, ஆரம்பத்திலேயே பிரித்து விட. இது கடுமையான சிவியர் சைக்காலஜிக்கல் டிஸார்டர் உள்ளவர்கள். இப்படியானவங்கள்ட்ட தயவு செய்து உங்களோட பிள்ளைகள் இருந்தா காப்பாத்திருங்க. சிலர் இருக்கிறார்கள், இயல்பிலேயே ஷார்ட் டெம்பர். நமக்கு கல்யாணம் முடிச்ச அண்டே தெரியுது, அண்டு நைட்டே அவருக்கு காப்பில சீனி போதாதுன்னு சொல்லி தூக்கி வீசி முகத்தில் ஊற்றிருப்பார், அல்லது கையெல்லாம் தட்டி விட்டுருப்பார், இந்த டீ எனக்கு வேண்டாம். மேனேஜ் பண்ணுவோம், பார்ப்போம், பேசுவோம் இருக்காதுங்க. இப்படியான கேஸ் வந்து இலகுல திருந்துறது இல்லை. அப்படி நம்ம பிள்ளை அங்கிருந்து பாதுகாத்துட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவார். ஆனால் எடுத்தேன் கவிழ்த்தேன் ஸ்டைல்ல தலாக் போகக்கூடாது. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சொன்னேன், வீட்டை நீட்டா வைக்கிறல்ல, இதுக்கு தலாக்குண்டா யாரோட வாழலாம்? யாரும் யாரோடையும் வாழ முடியாது. நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்களும் பெண்களும் ஒரே இயல்போடு உள்ளவர்கள் அல்ல.
அல்லாஹ் ஆண்களை பற்றி சொல்லும் போது அர்ரிஜாலு கவ்வாமூன அல நிசா என்று சொல்கிறார். பெண்களை நிர்வகிக்க வேண்டியவர்கள் யாரு? ஆண்கள். குர்ஆன். அப்ப நிர்வாகியாக கணவன் இருந்தால் அவனுக்கு அதுக்குரிய கட்ஸ் இருக்கணுமா இல்லையா? சும்மா சாதாரணமா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, நீங்க தான் பாஸ், 10 பேர் வேலை செய்யறாங்க, நீங்க அந்த 10 பேரை மேனேஜ் பண்ற அளவுக்கு உங்கள்ட்ட கெப்பாசிட்டி இருந்தா தான் நீங்க பாஸ் இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு லேபரா தான் இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு செக்யூரிட்டியாக தான் இருக்கலாம். அப்ப குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தை நிர்வகிக்கிறவராக ஆக்கப்படுகிற ஆண் பெண்ணை விட கொஞ்சம் பொறுப்புணர்வுகளும் மென்டல் ஸ்ட்ரென்த்தும் கூடியவராக இருப்பாரா இல்லையா? இருப்பார். இது குர்ஆனுடைய கன்செப்ட். அதே டைம்ல பெண்களை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹுலிக்ன மின் திலா, பெண்கள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர். வளைந்த விலா எலும்பு. இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரே அடியாக அந்த எலும்பை நீ நிமிர்த்த முயற்சித்தால் என்ன நடக்கும்? உடைஞ்சிடும். படிப்படியாக நீ நிமிர்த்தப்பார். இது பெண்களுடைய ஒரு வீக்னஸ். அதே டைம்ல நமக்கு ஒரு டீச்சிங். எப்படி ஒரு நம்ம வைஃபை ஹேண்டில் பண்ண வேண்டும், நம்முடைய சகோதரிகளை எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும், நம்முடைய டாட்டர்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும் என்பதற்கான ஒரு அழகான கைடன்ஸ். எடுத்தெடுப்புல நிமித்த நினைச்சா உடைச்சிடும். இப்போதான் அந்த கேஸ், நான் ஒரு கேஸ் ஸ்டடியை வச்சு உங்களுக்கு இந்த வகுப்பு எடுக்கிறேன். அந்த சகோதரி என்ன சொல்லலாம், நான் படிப்படியாக முன்னேறிட்டு வாரேன், ஆனா இவருக்கு அவசரம். இவர் நினைத்தவுடன் பெண் மாற வேண்டும். அது இம்பாசிபிள். எந்த அடிப்படையில் இம்பாசிபிள்? ஆய்வின் அடிப்படையில் அல்லது அறிஞர்களுடைய கண்டுபிடிப்பின் அடிப்படையில் இம்பாசிபிளா? ஹதீஸின் அடிப்படையில் இம்பாசிபிள். ஏன்? அவர்கள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் ஒரேடியாக நிமிர்த்த நினைத்தால் உடைக்க. இரண்டாவது ஒன்று சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், சாட்சியம் சொல்கிற விஷயத்துல வரும்போது, நாகிசாத்து அக்ல், பெண்களுக்கு என்ன குறைய? புத்தி. பெண்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. என்னோட சில நேரங்களில் பெண்கள் மௌலவி வந்து இப்படி பேசிட்டு போயிட்டார், பெண்களை பத்தி குறைச்சி மதிப்பிட்டு. நான் குறைச்சி மதிப்பிடல. நீங்க கோவிக்கிறேன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களோட கோவிங்க. அவங்க சொன்ன ஹதீஸை சொல்ற புத்தி குறையும். அதனாலதான் ஒரு சாட்சி சொல்லுகிற இடத்துல ஒரு ஆணுக்கு ஈக்குவலா எத்தனை பெண்கள் வரணும்? 2 பெண்கள் வரணும். அவங்க புத்தி குறைய, அவங்க டைமுக்கு டைம் மாறுவாங்க. புத்தி குறைஞ்சு அப்படித்தான் நடக்கும். இப்போ இயல்புகள் டிஃப்ரெண்ட். அவங்க வெரி இமோஷனல் டைப், ஆண்கள் வெரி ஸ்மார்ட் டைப். அதுலேயும் நம்மளோட கல்ச்சர், அதாவது சவுத் ஏசியன் கல்ச்சர் என்ன தெரியுமா? ஆண்களிடம் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பலவீனம் சூப்பர் ஈகோ. நான் ஆம்பளை, நான் உழைச்சி போடுறேன், நான் தான் மகர் தந்தேன், நான் தான் வீடு தந்திருக்கிறேன், நான் தான் நீ கேட்கும்போது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், நான் உனக்கு நகை வாங்கி கொடுக்குறேன், எனவே நீ எப்படி இருக்கணும்? என்னோட அடிமை. இது தப்பு. ஆனால் இருந்தாலும் இதுதான் இயல்பு. அப்ப பெண்கள் இதை புரிஞ்சு போகணும். ஆண் வேறு பெண் வேறு. நம்ம ஒரு ரூம்ல, சிலர் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் வெளிநாட்டில் வாழ்றவங்கன்ற வகையில, ஒரு ரூம்ல நம்ம 4 பேர் இருந்திருப்போம், 2 பேர் இருந்திருப்போம், 2 ஆண்கள். நமக்கு ஒத்து வராது, நம்மளோட ஃப்ரீக்குவன்சி செட் ஆகாது. அவருக்கு காரம் பிடிக்கும், இவருக்கு காரம் பிடிக்காது. அவருக்கு சுகர் பிடிக்கும், நமக்கு சுகர் பிடிக்காது. ரைட்? அவருக்கு சத்தம் போட்டு பேசினா கோபம் வரும், இவர் அமைதியா சத்தம் போட்டு பேசுறத விரும்புவார். இப்படி ஒவ்வொரு இயல்புல நமக்கு இடையில நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஆணாக நண்பர்களாக இருக்கிற நமக்கிடையிலேயே ஃப்ரீக்குவன்சி செட் ஆகவில்லை என்றால், ஒரு பெண்ணும் ஆணும், இன்னும் தெளிவா புரிகிறதா இருந்தால் நம்ம வீட்டு எடுத்துக்கணும். உடன் பிறந்த சகோதரர்கள், ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த 4 பேர், 4 பேருக்கும் ஒரே மைண்ட் செட் கிடையாது, டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். அப்ப அந்த புள்ள யாரு? நம்முடைய மனைவி. எங்கேயோ ஒரு வீட்டில் பிறந்த புள்ள, ஏதோ ஒரு காலேஜில் படித்த புள்ள, ஏதோ ஒரு ஸ்கூல்ல வளர்ந்த புள்ள,
ஏதோ ஒரு என்விரான்மெண்ட்ல வளர்ந்த பிள்ளை. அதுக்கு நமக்கு 100% செட் ஆகாது, சாத்தியமே இல்லை. கொஞ்சம் நடிப்பு தான் என்ன செய்ய. ஃபேமிலி லைஃப்ல பெண்கள் கொஞ்ச காலத்துக்கு நடிப்பார்கள், ஆண்கள் கொஞ்ச காலத்துக்கு நடிப்பார்கள். பிறகு 2 பேருக்கும் இடையில ஒரு அழகான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 2 பேரும் ஹாப்பியா வாழ ட்ரை பண்ணும்போது உங்க ஹஸ்பண்ட் மூத்தா பேத்துருவா, இல்லாட்டி வைஃப் மூத்தா பேத்துருவாங்க. அது பிறகு ஒரு மிஸ் பண்ணுவார், ஒரு நல்ல மனைவியை மிஸ் பண்ணிட்டேன், நல்ல ஹஸ்பண்டை மிஸ் பண்ணிட்டேன்னு மிஸ் பண்ணுவாங்க. அப்ப ஆணும் பெண்ணும் வேறு வேறு, இயல்புகள் வேறு. அதனாலதான் ஒரு ஒரு ஆய்வாளர் ஒரு புக் எழுதியிருக்கிறார் என்னென்னால், த மென் ஆர் ஃப்ரம் மாஸ், த விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். தமிழ்லையும் வந்திருக்கு அந்த புக். ஆண்கள் மார்ஸ் என்ற கோலத்திலிருந்து வந்தவர்கள், பெண்கள் வீனஸ் என்கிற கோலத்திலிருந்து வந்தவர். என்ன அதை சொல்ல வர மெசேஜ் என்னன்னா, 2 பேருடைய திங்கிங், 2 பேருடைய ஸ்டைல், 2 பேருடைய நீட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டானவை. அப்ப அதை மேனேஜ் பண்ணி வாழ நம்ம ட்ரை பண்ண வேண்டும். அப்ப இந்த நேரத்தில் முரண்பாடுகள் குடும்பத்திற்குள் வருமா வராதா? நான் ஒரு மார்க்கத்தை படிச்ச ஒரு மௌலவி, என்னுடைய மனைவி ஸ்கூல்ல படிச்ச ஒரு டீச்சர் அல்லது ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட். நான் PhD வரையும் படித்திருக்கிறேன். என்னுடைய மனைவி ஒரு 11th 12th வரையும் படிச்சிருக்கிறாங்க, அல்லது ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி முடிச்சிருக்கிறாங்க. எந்த எக்ஸ்போஷர் என்ன? நான் நாட்டுக்குள்ளேயே பல இடங்களையும் சுத்தியவன், வெளிநாடுகளிலும் போய் வரக்கூடிய. என் ஒய்ஃபுடைய உலகம் எது? வீடு கூடினா அந்த ஊருக்குள்ள 4 ஃபேமிலி. இப்ப 2 பேரையும் ஒரே தராசில வச்சு எப்படி பார்க்க முடியும்? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ கண்டிப்பாக நான் ஒரு ஸ்மார்ட்டான, இப்போ நான் யூரோப்பில் ஒரு வீட்டுக்கு போகிறேன்னு பார்க்குறேன், செட்டப்புகள் உணவுகள் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கு. இதை போய் உடனே இந்த ஒய்ஃப் விட்டு நீ யூரோப்பில் சமைக்கிற மாதிரி இன்னைக்கு சமைச்சுட்டான்னு சொன்னேன், சாத்தியமா இல்லை. அவளோட கிராமத்தில் சமைக்கிற உணவை சமைச்சு தர போகிறோம். இதை நான் புரியணும். இதை தாண்டி நமக்கு பிரச்சனை வருகிறது என்றால் முதல் புரியணும், சைத்தான் வந்து விளையாடுறார். எடுத்துடனே தலாக்குக்கு போகக்கூடாது. நான் சொன்னேன், வீட்டை இஸ்லாமியமயப்படுத்த முதல் குர்ஆனை கொண்டு வாங்க. சூரத்து நிசாவில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன, உங்களுடைய மனைவி உங்களுக்கு கட்டுப்பட மாட்டார் என்று நீங்கள் பயந்தால், நீங்க சொல்றதை கேட்கிறாள், நீங்க சொல்றபடி நடக்கிறாள், உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை மனைவிட்ட, அப்படி நீங்கள் உணர்ந்தால் பயந்தால் ஃபைதுஹுன்ன, கூப்பிட்டு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வோட கட்டளை. நீங்க இதை தாண்டி கவுன்சிலிங் அது இது அங்கஞ்செல்லாம் போய் உங்களோட குடும்ப விஷயத்தை நாரடிக்க தேவையில்லை. நிறைய பேர் எடுத்தோன்னு வெளியில கொண்டு போறது, யார்கிட்டையும் இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. நம்ம கவுன்சிலிங் கேட்டு போவோம், நாளைக்கு அந்த விஷயம் ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. நாளைக்கு நம்ம சேர்ந்து வாழ்றோம் எப்படி? அதனால சகோதர சகோதரிகளை எல்லாத்தையும் எல்லாரிடத்திலையும் உடனடியாக ஷேர் பண்ணிடாங்க. அப்ப முதல்ல ஹஸ்பண்ட் என்ன செய்ய வேண்டும்? மனைவி ஒரு என்னது அடமன் டைப் சொல்றது கேட்கிறாங்கல்ல அப்படின்னு இருந்தால், மனைவியை கூப்பிட்டு என்ன செய்யணும்? அட்வைஸ் பண்ணுங்க. மூவான்னு சொன்னால் உபதேசம் பண்ணுங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அட்வைஸ் பண்ணி பார்க்குறீங்க, கேட்குற மாதிரி இல்லை. அடுத்த ஸ்டெப் போங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மவாஜி, வேற ரூம்ல போய் தூங்குங்க. மனைவியோடு பெட்டில் ஒன்றா தூங்காது. உங்களோட வெறுப்பை காட்டு. வீட்டுக்குள்ளேயே உங்களோட வெறுப்பை வெளிப்படுத்துங்க. குழந்தைகள் தூங்கக்கூடிய அல்லது முன் ஹாலில் போய் நீங்க தூங்க. ஃபஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மவாஜி, கூட தூங்காது. அதுக்கும் அவங்க செட் ஆகி வரலன்னு சொன்னால் வத்ரிபூஹுன்ன, அடியுங்கள். எப்படி அடியுங்கள்? போதை அடிச்சுட்டு வந்து அடிக்கிறாங்களே இந்த டிராமாக்கள்ல, சீரியல்கள்ல, சினிமாவில் அடிக்கிற மாதிரி போட்டு அடிக்க சொல்றதா? சும்மா தட்ட சொன்னாங்க ரசூலுல்லாஹி.
மனைவியை கை நீட்டி காரசாரமாக அடிக்கிற ஒரு கணவன் உண்மையிலேயே ஒரு குடும்பம் நடத்த தகுதியற்றவன். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது நீங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது பெண்கள் குறித்து வைத்துக் கொள்ளும் உங்களோட கணவனாக இருந்தாலும் சரி. மனைவியை போட்டு தாறுமாறு அடிக்கிறது கூடாது, யாருக்குமே அடிக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் யாரு? அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. நான் ஒரு பெர்ஃபெக்ட் முஸ்லிம், என்னுடைய நாவிலிருந்தும் என்னுடைய கையிலிருந்தும் இவர் பாதுகாப்பு பெறணும், நீங்க பாதுகாப்பு பெறணும். நான் இந்த நாவால் இவரை ஹர்ட் பண்ணக்கூடாது, என்னுடைய கையால் இவரை ஹர்ட் பண்ணக்கூடாது. அதே போல நீங்கள் பெர்ஃபெக்ட் முஸ்லீமாக இருந்தால் உங்களோட சரௌண்டிங்கில் இருக்கிற எந்த ஒரு முஸ்லீமும் உங்களுடைய நாவாலோ கையாலோ ஹர்ட் ஆகக்கூடாது, டேமேஜ் ஆகக்கூடாது. அப்ப இப்ப நம்ம சொல்றது சும்மா சரௌண்டிங்ல உள்ள நண்பரை. நம்மளோட வைஃப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து சொன்னார்கள், இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா. பெண்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிற உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து அவர்களை பொறுப்படுத்தியிருக்கிறீர்கள். இதுல கூடுதல் அட்வைஸ் யாருக்கு வருது என்று பார்த்தால் ஆண்களுக்கு தான் வருது. என்றால் ஆணுடைய கையில தான் அதிகாரம் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை விஷயத்தில் கூடுதலாக ஆண்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணப்படுது. என்ற பெண்கள் இயல்பில் மார்க்க பெண்கள், மார்க்கப்பட்டுள்ள பெண்கள் இயல்பில் பணிவாக நடப்பார்கள், பக்குவமாக இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இனி காசுல் உமூர் மின் அலாமத்தி சான்ற மாதிரி நிலைமை தலகு. சில வல்லாஹி சகோதரர்கள் ஒரு சகோதரன்கிட்ட கவுன்சிலிங் வந்தார். அப்போ நான் நிறைய சொல்றேன், வைஃபை பற்றி கம்ப்ளைண்ட் பண்றார். பண்ணும்போது நானும் அவருக்கு அட்வைஸ் பண்றேன் திரும்ப திரும்ப. கடைசியில் அவர் பொறுக்கையில் அமைத்தினார், ஷேக் அவள் அடிக்கிறான் ஷேக். அந்த பொண்ணு வந்து இந்த வைஃப் வந்து எனக்கு அடிக்கிறாள், எனக்கு நம்ப இல்லாம போயிட்டேன். ஒரு நாள் பார்த்தேன் அவருடைய கன்னத்தில் வீங்கிருக்கி, அப்படி அடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் யாரு? ரவுடி பேபிஸ். இவங்களோட வாழ இல்லாது. ஆனா மார்க்கமுள்ள பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா பணிவாக இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க உலகத்துல மக்கள் பெண்களை திருமணம் முடிக்கும் போது நிறைய நோக்கங்கள் அவங்களுக்கு பிடிக்கும். சிலர் அழகை பார்த்துட்டு உடனே முடிப்பாங்க, சிலர் பணத்தை பார்த்து முடிப்பாங்க, சிலர் குடும்பம் பார்த்து முடிப்பாங்க, சிலர் தான் மார்க்கத்தை பார்த்து முடிப்பார்கள். நீ யாரை முடிக்க வேண்டும்? மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை முடி, நீ வாழ்க்கையில் வளம் பெறுவாய். இது ஒரு பிரார்த்தனையும் வாழ்த்தும். அப்ப நமக்கு நம்முடைய மனைவி கிடைக்கணும் அப்படின்னா மார்க்கப்பட்டுள்ள மனைவி கிடைச்சா கணவனுக்கு தான் அந்த அட்வைஸ் எல்லாம். ஏன்னா அவள் எப்படி இருப்பாள்னா அவளுக்கு தெரியும். சில மனைவிமாரும் கணவனை டோர்ச்சர் பண்ணுவாங்க தானே. டோர்ச்சர் பண்ணும்போது ஹூர்லீன்கள் சொல்வார்களாம், அவர் எனக்குரியவர், அவர் எனக்குரியவர், என்னுடைய ஆளை நீ டோர்ச்சர் பண்ணாதே, ஒன்று நான் வந்தால் விட மாட்டேன் என்பது போல ஹதீஸ்ல வருது. ரைட். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள், மனைவிமார் கணவனுக்கு கடமைப்பட்டவர்கள். ரைட். அவர்கள் எந்த அளவுக்கு கடமைப்பட்டவர்கள் என்றால், கணவனுடைய உடம்பில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு காயம் வந்து அந்த காயம் இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்குள்ள சீல் என்ன சொல்ல பஸ் இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது. அதை ஒரு பெண் தன்னுடைய வாயை வைத்து சுத்தம் செய்கிறார் மனைவி. அப்போது கூட முழுமையாக கணவனுக்கு நன்றி செலுத்தியவளாக அவளாக மாட்டாள். சுப்ஹானல்லாஹ். இது ஒரு சாலிஹான மனைவி. இப்போ நம்மளோட அந்த உரையினுடைய கன்செப்ட் என்னென்றால், மனைவி சாலிஹாக இருப்பார், கணவன் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் போது அவருக்கு தான் கூடுதல் அட்வைஸ். அடுத்தது இந்த விஷயங்களை குயிக்கா கிராஸ்பிங் உள்வாங்கி கொள்ளக்கூடியவர்கள் யாரு? ஆண்கள். எனவேதான் இஸ்லாம் கூடுதலாக ஆண்களை பார்த்து பேசுது. எனவே உன்னுடைய மனைவி உனக்கு கட்டுப்படாமல் போகிறாள் என்று நீ பயந்தால் முதல்ல என்ன பண்ணு? நசிஹத் பண்ணு, முவைபா. ரெண்டாவது என்ன பண்ணு?
படுக்கையிலிருந்து திரி. அப்போ வேற ரூம்ல போய் வேற பெட்ல போய் தூங்கு. மூணாவது என்ன பண்ணு? என்ன? லேசா தட்டு, அடி அல்ல. அத இந்த குர்ஆன் வசனத்தை வச்சு சிலர் என்ன செய்வாங்க, அவன் பிரச்சனைக்கு அதை காட்டுவான், அடிங்க அண்டிருக்கேன். அதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, அடிக்கிறது என்பது என்ன, ஒரு மிஸ்வா குச்சிரிக்கை அதால தட்டுறது. அதே நேரத்தில் முகத்திலையும் கூட தட்டிடக்கூடாது. இதை சிலர் புரிந்து கொண்டு என்ன செய்யணும், முகத்தில் தட்டக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு போட்டு அடிச்சு கொல்றவங்க இருக்கிறாங்க ரியலாக. அல்லாஹ் பாதுகாக்கணும். இவர்கள் அல்லாஹ்விடத்தில் கடைசி வரையும் தப்ப மாட்டார்கள். அந்த பெண் மன்னிக்காதவர். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நான் சொல்ல வர பாயிண்ட் நல்லா குறித்து வைத்துக்கணும். திரும்ப சொல்றேன், மனைவியை கை நீட்டி அல்லது வேறு பொருட்களால் தாறுமாறாக தாக்கக்கூடிய ஒரு கணவன் ஒரு கணவனாக இருப்பதற்கு தகுதியற்றவர். உங்களோட பிள்ளைக்கு வாய்த்த ஒரு கணவன் இப்படி நடப்பானாக இருந்தால் பிள்ளைய பாதுகாப்பாக அவன்கிட்ட எடுத்துரு. அப்படி வாழ தேவையில்லை. நீங்க சோசியல் ஸ்டேட்டஸ் பார்க்க தேவையில்லை. அப்படி பேசுவார்கள் என்னமா சிலர் அப்படி நடக்கிறாங்க. ஒரு சகோதரனிடம் வந்தார், மகளுக்கு பிரச்சனைன்னு சொன்னார். நீண்ட கால பிரச்சனை, ஆனா பிரிய வேண்டிய ஒரு பிரச்சனை. அந்த பெண்ணும் அந்த கணவனும் சேர்ந்து வாழவே முடியாது. அப்போ அவங்க பேரண்ட்ஸை நான் அனுப்பிட்டு அந்த பொண்ணோட உட்கார்ந்து பேசும்போது சொன்னார், நானும் பிரிகிறதுக்கு 100% விருப்பமாகத்தான் இருக்கிறேன். ஆனால் எங்களோட உமா அப்பா என்ன சொன்னாங்க, நான் பிரிந்தால் ஊரில் பேர் கெட்டு போகும், சமாளித்து வாழை என்று சொல்கிறார்கள். அப்போ நான் அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொன்னேன், இதை விட கொடுமையான சிந்தனை இந்த உலகத்தில் எது இருக்க முடியும்? உங்களுடைய கௌரவத்திற்காக வேண்டி நீங்கள் பெற்ற உங்களுடைய பிள்ளையை ஒரு புலியிடத்தில் கொடுத்தது போல, ஒரு சிங்கத்திடத்தில் கொடுத்தது போல கொடுத்து, அவன் அந்த சிங்கம் வேட்டையாடுவதை, அந்த புலி வேட்டையாடுவதை நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற பெற்றோர் என்றால் நீங்கள் மிருகத்தன்மை கொண்ட பெற்றோராகத்தான் இருக்க முடியும். நீங்க இந்த ஸ்டேட்டஸ் பார்க்காதீங்க. உங்களோட பிள்ளைய உடனே காப்பாற்றுங்கள் என்று அவர்களுக்கு காரமாக அட்வைஸ் பண்ணிய போது அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொண்டு பிரித்து விட்டார்கள். அப்போ அந்த பொண்ணு சந்தோஷமா வாழ்றாங்க. சில இடங்களில் பெண்கள் சூசைட் பண்ணுகிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய சகோதரி நெருக்கமான உறவில் திருமணம் முடித்திருந்தார். அந்த கணவன் டோர்ச்சர் பண்ணுவார், பிசிக்கலி டோர்ச்சர் பண்ணுவார், மென்டலி டோர்ச்சர் பண்ணுவார். அதோடு சேர்த்து அந்த கணவனுடைய தாயும் டோர்ச்சர் பண்ணுவார். இந்த பெண் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வருவார். பிறகு இவர்கள் போய் பேசுவார்கள். பேசினா நல்லா நடிப்பார்கள். அப்படி ஒன்றும் இல்லை, உங்களோட புள்ள போய் சொல்லுது வல்லாஹி, அவங்களுக்கு அதில் இவ்வளோ அடிக்கிறவனுக்கு வல்லாஹி பண்ணுறது பெரிய மேட்டர் இல்லையே. சொன்னோடனே இவங்க புள்ளைய திட்டிட்டு அங்கே விட்டுட்டு வருவாங்க. திரும்ப புள்ள ஓடி வரும், இவங்க கூட்டிக் கொண்டு சேர்த்து விடுவார்கள். திரும்ப வரும், சேர்ப்பார்கள். ஒரு நாள் இந்த புள்ள ஒரு லெட்டர் எழுதி வைத்திருந்தது, எனக்கு தற்கொலை செய்தால் நரகம் என்பது தெரியும், இருந்தாலும் கூட எனக்கு அந்த நரகத்தை விட இந்த நரகம் கொடுமையாக தெரிகிறது, எனவே நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன் என்று சொல்லி தன் மீது எண்ணெயை ஊற்றி கொண்டு ஃபியூலை ஊற்றி எரித்து கொண்டது தன்னைத்தானே. ஆனால் அல்லாஹ்வோட ஏற்பாடு அந்த புள்ள எரிந்த உடன் மௌத்தாகல, ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் மௌத்தாகிடுச்சு. இப்போ தௌபா செய்யறதுக்கு இஸ்திக்பார் செய்யறதுக்கு அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு வாய்ப்பை கொடுத்தார். நம்முடைய என்ன ஈகோ, நம்மளோட கௌரவம் இப்படி பார்த்து நம்ம என்ன பண்றோம், பிள்ளைகளை அப்படியே போட்டு அந்த கொடுமைக்குள்ள தள்ளி விடுறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இந்த அடிக்கிறது என்பதை சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. சும்மா நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி குர்ஆனை மிஸ் இன்டர்பிரிட்டேட் பண்ணினால் குர்ஆனை நம்ம திரிவுபடுத்திய குற்றவாளிகளாக ஆகும். அடிக்க சொன்னது அந்த நல்ல மனைவி, மார்க்கப்பட்டுள்ள சாலிகான மனைவிக்கு கணவன் கொஞ்சம் முறைத்து பார்த்தாலேயே அவங்களுக்கு கவலை வரும். அப்போ ஒரு தட்டிட்டா ரொம்ப வலிக்கும். அதுக்குத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இதுவும் முடியல, தட்டிட்டீங்க, சொல்யூஷன் கிடைக்கல, நான் தலாக்குன்னு தடுமாறாமல் என்ன பண்ணணும், فَبَعَثُوا حَكَمًا مِنْ أَهْلِهِ وَحَكَمًا مِنْ أَهْلِهَا. 2 ஃபேமிலியிலிருந்தும் ஹக்கம் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யும். ஹக்கம் என்றால் ஜட்ஜ். ஹக்கம் என்ற சொல்லுக்கு அரபில் என்ன மீனிங்? ஜட்ஜ் என்பது. அந்த ஃபேமிலி பொன் தரப்பிலிருந்து ஒரு ஜட்ஜும்
ஆண் தரப்பிலிருந்து ஒரு ஜட்ஜு உட்கார்ந்து பேசட்டும். இயுரீதா இஸ்லாஹன், அவங்க 2 பேரும் பிள்ளைகளோடு பேசி சமாதானம் பண்ண விரும்பினால் யுவஃபிகில்லாஹு பைனஹுமா, அல்லாஹ் 2 பேரையும் சேர்த்து வைப்பார். சுப்ஹானல்லாஹ். இது ஒரு ப்ரொசீஜர். இப்ப என்ன பண்றோம்னு சொன்னால், முந்தி இருந்தாங்க நம்ம சமூகத்துல, நம்ம சின்ன பருவத்தில் இருக்கும்போது குடும்பத்துல நம்மட அக்கா தங்கச்சி நம்மட அக்கா அண்ணன் போன்றவர்களுக்கு பிரச்சனை வரும்போது குடும்பத்தில் உள்ள பெரியவங்க வருவாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க, அழகான ஜட்ஜ்மெண்டாக இருக்கும். இப்போ வரவங்க அப்படி இல்லை. இப்போ வந்தால் அந்த adding fuel in the fire என்று சொல்லுவாங்க. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஊற்றி கொதிக்க வச்சு எரிச்சு சாம்பலாக்கிட்டு போயிடுவாங்க. வந்தவர் ஜட்ஜ். சுப்ஹானல்லாஹ். வரவங்கள்ட்ட மனசில் ஆழமான சிந்தனை இருக்க வேண்டும், இவர்களை சேர்த்து வைக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக சேர்த்து வைக்க. அல்லாஹ் உதவுவார். இந்த அல்லாஹ் வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டார். இயுரீதா இஸ்லாஹன் யுவஃபிகில்லாஹு பைனஹுமா, அவர்கள் சமாதானமாக போக வேண்டும் என்று விரும்பினால் அல்லாஹ் அவர்களுக்கு இடையில் ஒற்றுமை ஏற்படுத்துவார். எனவே பிரிவினையை தவிர்ப்பதற்கு இந்த குர்ஆன் வசனம் ஒரு டார்ச், நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இமோஷனலாக குடும்ப வாழ்க்கை பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுகிறவர்கள் தயவு செய்து அந்த குடும்பத்திற்குள் போகாதீர்கள். இந்த சமாதானத்தை நம்ம பண்றோம், கடைசியில முடியுதில்லை. இப்பதான் தலாக், நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்துக்கு வா. இப்ப நம்ம என்ன முடிவெடுக்க வேண்டியது? தலாக் சொல்லுவோம். தலாக் சொல்றோம். தலாக் சொல்றது நீங்க தலாக் சொல்ல முடியாது, நான் தலாக் சொல்ல முடியாது. தலாக் ஒரு அத்தாரிட்டி, யாராவது ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒருவர், ஒன்று இங்குள்ள செட்டப்னே தெரியாத ஊரில் காஜி அல்லது ஜமாத் தலைவர், ரைட், இவர்களுடைய அனுசரணையோடு தான் தலாக் சொல்லப்பட வேண்டும். தலாக் சொன்ன பிறகு, தலாக் சொல்லும் போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எனக்கு பிடிக்கல இந்த வைஃபை, நான் என்னுடைய வைஃபை தலாக் சொல்வதாக இருந்தால் நான் கோபம் வந்தவுடன் தலாக் சொல்ல முடியாது. என்னுடைய மனைவி மாதவிடாயிலிருந்து சுத்தமாகி, நல்லா புரியுங்க இந்த சட்டத்தை, புரியாட்டு திரும்ப கேளுங்க சொல்றேன். மாதவிடாயிலிருந்து சுத்தமாகி நான் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடாத நிலையில் இருக்கும் போதுதான் நான் மனைவியை தலாக் சொல்ல வேண்டும். புரிஞ்சா நான் சொன்னது? நான் மனைவியை தலாக் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு மனைவிக்கு இந்த 3 ஸ்டெப்புமே சக்சஸ் ஆகலை. நான் என்ன பண்றேன்? தலாக் சொல்றதுக்கு முடிவெடுக்கிறேன். நான் தலாக் சொல்லும் போது என்னுடைய மனைவி மாதவிடாயிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும், ஒன்று. 2வது, அந்த பீரியட்ல சுத்தமாக இருக்கிற அந்த பீரியட்டில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் மனைவியோடு சேர்ந்திருக்க கூடாது தாம்பத்தியத்தில். இந்த நிலையில் சொன்னால்தான் அந்த தலாக் ஏற்றுக்கொள்ளப்படும். மாதவிடாயோடு இருக்கும் போது சொல்லுகிற தலாக்கை உலமாக்கள் அத்தலாக்குல் பிதஇ என்று சொல்வார்கள். பிதத்தான தலாக், அது எடுபடாது. இப்ப சுன்னத்தான அடிப்படையிலே நான் தலாக் சொல்லிட்டேன். மனைவி எங்க இருக்க வேண்டும்? இதா கணவன் வீட்டில் தான் நிர்தாரிக்க வேண்டும். எவ்வளவு காலம் நிர்தாரிக்க வேண்டும்? 3. இப்போ முதல் நான் தலாக் சொல்றேன், இப்ப மாதவிடாயிலிருந்து சுத்தமானதுக்கு அப்புறம். சில நேரம் மாதவிடாயிலிருந்து சுத்தமாகறாங்க, நான் ஊரில் இல்லை, அப்போ அவங்களுக்கு அடுத்த மென்சஸ் வரக்கூடிய பீரியட் நெருங்கும் போது நான் அவருக்கு வந்து தலாக் சொல்லிட்டேன். இப்போ தலாக் சொல்லி 2 நாளையில மென்சஸ் வந்துட்டு ஒரு இதான் முடிஞ்சு. புரியுதா? திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ஹைவ் வரும் வரைக்கும் ஒரு இதா, அது போல 3 ஹைவுகள், அது 2 மாசமாகவும் இருக்கும், 3 மாசமாகவும் இருக்கும். கவனிக்க வேண்டியது எது? மாதவிடாயிலிருந்து சுத்தமாகுது. இந்த பீரியட்ல எங்க இருக்க வேண்டும் அந்த பெண்? கணவன் வீட்டில் கம்பல்சரி. 2 பேரும் பேசி கூட கணவனுடைய வீட்டிலிருந்து வெளியே போக முடியாது, ஹராம். குர்ஆன்ல நேரடியாக அல்லாஹ் சொல்லிட்டான், அவர்கள் வெளியேறவும் வேண்டாம், நீங்கள் வெளியேற்றவும் கூடாது.
பெண்கள் விரும்பி ஹஸ்பண்டை வீட்டிலிருந்து போக முடியாது, ஹஸ்பண்ட் கம்பல்சரியாக மனைவி அனுப்பவும் முடியாது. என்னால் இந்த பீரியட் இதாவுடைய பீரியட்ல நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் எல்லாம் தர சலுகை என்னது, விரும்பினா சேர்ந்துக்கலாம், விரும்பினால் சேர்ந்து கொள்ளலாம். அப்ப அந்த பீரியட்ல உண்மையா மனைவிக்கு சேர்ந்து வாழ விருப்பமாக இருக்கின்றால் தன்னை அலங்கரித்துக் கொள்வது, கணவனை கவருவதற்கான வழிகளை பேணுவது, கணவன் இருக்கிற இடங்களுக்கு அடிக்கடி போறது வாரது, இப்படியாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த இதாவுடைய பீரியட்டில் கணவன் அந்த பெண்ணை மீட்டிக் கொள்ளாவிட்டால் அவர்களுடைய இதா முடிவடைகிறது, திருமண உறவும் முறிந்து விடுகிறது. என்ன முறியுது? திருமண உறவு முறிஞ்சிச்சு. இதா முடிந்ததுக்கு பிறகு அவங்க 2 பேரும் தே ஆர் நாட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், யாரோ அந்நியர்கள். அந்நியமான ஒரு பெண்ணை ஒரு அந்நியமான ஆண் என்ன செய்யலாம்? திருமணம் முடிக்கலாம். விரும்பினால் திரும்ப மகர் கொடுத்து சாட்சி வைத்து வலியுடைய அனுமதியோடு திருமணம் முடித்துக் கொள்ள அனுமதி இருக்கிறது என்ற ஒரு தலாக் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப திரும்ப சேர்றாங்க 2 பேர். சாரி, அதோட முடிஞ்சு திருமணம் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த சட்டம் மாறிவிடும். ஆனால் திருமணம் அந்த தலாக்குடைய இதாவுடைய பீரியட் முடிய திரும்ப தலாக் சொல்கிறார். 2வது தலாக். 2வது தலாக்கில் இதா இருக்கும் போதும் சேர்த்துக்கொள்ள முடியும். 3வது தலாக் அவர் சொல்லிவிட்டார் என்றால் அதுக்கு பிறகு அவர்கள் 2 பேரும் சேருவதற்கு நிக்காஹ் அடிப்படையில் சேருவதற்கான சான்ஸ் இல்லை. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை தவிர. என்ன சந்தர்ப்பம்? அந்த பொன் வேறொரு கணவனை திருமணம் செய்து அவங்க 2 பேரும் தலாக் சொல்லி இதான் முடிஞ்சதுக்கு பிறகு சேரலாம். அதுல நம்ம முதல் ஆரம்ப காலங்களில் பிரிகிறத விரும்ப மாட்டாங்க. ஆனால் தற்செயல் அப்படி ஒன்று நடந்துட்டு என்ன பண்ணுவாங்க என்றால், அதை பள்ளியில மாதிரி நிற்பார், நல்ல வயசானவர் இருப்பார், 80-90 வயசு, அவருக்கு முடிச்சு கொடுத்துட்றாரு. முடிச்சு கொடுத்த உடனே தலாக் சொல்றாரு. அவர் தலாக் சொல்லிட்டாருன்னா திரும்ப இவங்க பேசி இது ஹீலா, இது கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். லானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானல்லாஹுல் முஹல்லில வல் முஹல்லல லஹு. இப்படி நடந்து கொள்ற 2 பேரையுமே அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது கூடாது. அடுத்த பகுதி மனைவி ஹுலு செய்வது. மனைவி ஹுலு செய்தார்களாக இருந்தால் இத்தரிக்க வேண்டும். மனைவி இத்தரிக்க வேண்டும். மனைவி ஹுலு செய்யறதுன்றது என்ன? காசி கிட்ட போய் மனைவி சொல்லுவாங்க, இவரோட எனக்கு வாழ முடியாது. அப்ப காதி கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அவர் சொல்லுவார், ரைட், இவங்களோட ரிக்வெஸ்ட் ரீசனபிள், நியாயமான கோரிக்கை, எனவே நீ தலாக் சொல்லு. காலையினுடைய ரிக்வெஸ்டின் பேரில் அவர் தலாக் சொல்றதான் ஃபுல்லா. இவங்க கேட்பாங்க, நான் பிரிய போறேன்னு, அவர் சொல்லுவார், நான் சரி ஓகே விட்டுறேன், இந்த பொண்ணை விட்டுறேன், இவரோட சேர்ந்து நான் கணவன் மனைவியாக வாழ விரும்பல. இப்ப குழு செய்யப்பட்ட பெண் எவ்வளவு காலம் இத்தரிக்க வேண்டும்? அதுல கருத்து வேறுபாடுகள் அறிஞர்கள் மத்தியில் இருக்கிறது. வல்லாஹு ஆலம். அதுல நம்ம சரியான கருத்தாக காணக்கூடியது 1 மாதவிடாய் காலம். அவங்க குழு செய்யும் போதும் சுத்தமாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் தான் குழு இடம்பெற வேண்டும். 1 மாதவிடாய் காலம் அவர்கள் கிட்டத்தட்ட 1 மந்த் இருந்தால் போதுமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டம் தெரிஞ்சாலும் பிரிவினை தவிர்க்கலாம். தலாக்கினுடைய சட்டங்கள் ஓரளவு தெரிந்தாலும் என்னால் அவங்க வீட்டில் இருக்க போறாங்க, ஒரு 3 மாசம் கிட்டத்தட்ட தலாக்குக்கு பிறகு 2 பேரும் சேருவதற்கான வாய்ப்பு அங்கே இருக்கிறது. இதெல்லாவற்றையும் விட மேலாக குடும்ப வாழ்க்கையில் பிரிவினையை தவிர்க்க வேண்டும் என்றால், கணவன் மனைவியுடைய பிரிவினை, இந்த உம்மா வாப்பா வேகமாக இன்வால்வ் ஆகக்கூடாது. இது நான் பிராக்டிக்கலி அனுபவ ரீதியாக சொல்லுவேன். இந்த பேரண்ட்ஸ் குயிக்கா இன்வால்வ் ஆகிறாங்களே உண்டு. மணமகளுடைய பேரண்ட்ஸ் குயிக்கா இன்வால்வ் ஆகி இமோஷன் ஆகும். சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த ஒரு இமோஷனல் டைப், சாத்தியம் இல்லை வெளியே வா அப்படின்னு பிள்ளைக்கு ப்ரெஷர். நம்ம விசாரிக்கும் போது அந்த பிள்ளை சொல்லுது, எனக்கு சேர்ந்து வாழ விருப்பம், பாப்பாக்கு விருப்பம், உம்மாக்கு விருப்பம். இது அநியாயம், நீங்க பண்ணிடாதீங்க. உங்களுக்காக உங்களுடைய பிள்ளையின் எதிர்காலத்தை நாசமாக்காதீர்கள் தயவு செய்து. லேட்டாக இன்வால்வ் ஆகுது. சில நேரங்களில் நம்ம வீட்டில் பார்க்குறோம்,
நம்மளோட குழந்தைகள், நம்ம பெற்ற குழந்தைகள் 2 பேரும் சண்டை போடுறாங்க. இவன் அவனுக்கு அடிக்கிறான், அவன் இவனுக்கு அடிக்கிறான். இந்த டைம்ல சில நேரங்கள்ல வைஃப் போய் என்ன பண்ணுவாங்க, என்ன என்ன பண்றாங்க, அடிச்சவனுக்கு அடிச்சிடுறாங்க. அடிச்ச பையனுக்கு வைஃப் அடிச்சிடுறாங்க. அடிச்சோன்னா உங்களுக்கு கோவம் வருது. நீங்க வைஃபுக்கு சத்தம் போடுறீங்க, திட்டுறீங்க. சத்தம் போட்டு திட்டி உங்க 2 பேருக்கு முன்னாடியில பிரச்சனை. அதுக்கு அவங்க சத்தம் போடுறாங்க, நீங்க சத்தம் போடுறீங்க. கடைசியில் என்ன நடக்குது, நீங்க 2 பேரும் கடுமையான பிரச்சனைக்குள்ளாகி 2 பேரும் ஒரு மன வெறுப்போடு இருக்க, பிள்ளைகள் 2 பேரும் விளையாடிட்டு இருக்கிறாங்க. பாக்குறோமா இல்லையா வீட்டுல? நம்மளோட பிள்ளைகள், நம்ம இந்த பிள்ளைகளுக்காக நம்ம சண்டை போட்டு சாப்பிடாம நம்ம தூங்குறோமோ, மனைவியோட கோவிச்சுட்டு சாப்பிடாம போய் நம்ம தூங்குறோம், டென்ஷன் அடிக்கிறோம். ஆனா பிள்ளைகளை பார்த்து அடுத்த செகண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகி விளையாடிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். இது அது அவசரப்பட்டு நம்ம இன்வால்வ் ஆகி, அவங்க சின்ன வயசு, அவளுக்கு 24 வயசு 25 வயசு, அந்த பொண்ணுக்கு 20 22 வயசு, ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு அவங்க வாரத்துக்கு விடும். நம்ம உமா உள்ளாகி அதை குறைய சொல்றது, அந்த அந்த பையனுடைய தாய் அப்படி, இந்த பொண்ணுடைய தாய் இப்படி பேசி 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 அது வெளியே போய் புரோகினி செய்யணும்னா அந்த புள்ள கோவத்தில் கால் பண்ணி சொல்லிடும் வீட்டில், உங்களை பற்றி எல்லாம் திட்டினாங்க அந்த மாமியார். வேறு வேறு பிரச்சனையாகி அது நீண்டு கொண்டு போகும். எனவே குடும்ப வாழ்க்கையில் பிரிவினையை தவிர்க்க வேண்டும் என்றால் பேரண்ட்ஸ் ஒரு அளவு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல அபுத்தர்தா உம்முத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹுமா என்கிற 2 சஹாபாக்கள் இருந்தார்கள், கணவன் மனைவி. அவங்க நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் ஃபேமிலி, சந்தோஷமாக வாழ்ந்த குடும்பம். அதுக்குரிய ரகசியத்தை அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், இது நான் சொல்றது எல்லாருக்கும் பொருந்தும், ஸ்பெஷலாக கொஞ்சம் வயசானவங்களுக்கு நல்லா பொருந்தும். அவங்க சொல்றாங்க என்னென்றால், என்னுடைய கணவன் அபுத்தர்தா சத்தம் போடுவார், நான் சைலண்ட் ஆகி விடுவேன். சில நேரங்களில் நான் சத்தம் போடுவேன், அபுத்தர்தா சைலண்ட் ஆகி விடுவார். பிரச்சனை நமக்கு நம்மளோட ஒய்ஃப் தானே, நம்மளோட ஹஸ்பண்ட் தானே, கொஞ்சம் பொறுத்துட்டு போனாங்க, கோபத்தை அடக்கி கொஞ்சம் தண்ணியை குடிக்கிறது, அல்லது வீட்டில் இருந்த உடனே எஸ்கேப் ஆகிறது, அல்லது போய் ஒவ்வொரு செய்கிறது ரசூலுல்லாஹி காட்டி, அல்லது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர், அந்த இடத்துல நமக்கு ஜின் பிடிச்சிருது. ஜெத்துபாகி ஒட்டு ஒரு நான் சொல்கிறேன் சில நேரங்களில் பிள்ளைகள்கிட்ட, உங்களோட பேரண்ட்ஸ் சண்டை பிடிச்சா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அவங்கள தெரியாமல் வீடியோ எடுங்க. உங்களோட தாயும் தந்தையும் சண்டை பிடிக்கும் போது நீங்கள் அவங்கள தெரியாமல் வீடியோ எடுத்துக்கொள்ளும். எடுத்துட்டு 2 பேரும் சமாதானமானது போல அந்த வீடியோ காண்பி. ஒரு பயங்கரமான 2 மிருகங்கள் 2 சண்டை பிடிச்ச மாதிரி அந்த முகங்கள் தெரியும். அது ஒரு அவங்களுக்கு வெக்கம் வரும். என்ன பண்றாருன்னு அவருக்கு தெரியாது, செல்ஃப் கண்ட்ரோல் இழந்துடுவார். அப்படி போக தேவையில்லை. நம்மளோட ஒய்ஃப் தானே, இவ்வளவு நமக்காக கஷ்டம், நம்மளோட ஹஸ்பண்ட் தானே, நம்மளை ஊர்ல இருந்து கொண்டு வந்து குறை செய்கிறாரு தான், பலவீனங்கள் இதுக்குத்தான், இருந்தாலும் நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறார், அவருடைய ஃப்ரீடத்தை அவர் இழக்கிறார். மாறி மாறி பரஸ்பரம் யோசிக்கணும். 2 பேரும், மனைவி யோசிக்கணும், கணவன் யோசிக்கணும், நமக்காகத்தான் அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் இருந்து இங்கே வந்திருக்கிறார். இப்படி புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்ந்தால் அல்ஹம்துலில்லாஹ் குடும்ப வாழ்க்கை நீடிக்குமா பிரியுமா? நீடிக்கும் இன்ஷா அல்லாஹ். இதை விட முக்கியமாக இந்த உலகத்தில் எது நடப்பதாக இருந்தாலும் அது யாருடைய நாட்டுப்படி நடக்கிறது? அல்லாஹோடு நெருக்கமான தொடர்பை வைத்து நிறைய துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம முதல் கேட்கிற துவாவை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு என்ன, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ ஹைர். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், உங்க 2 பேரையும் நல்ல முறையில் சேர்த்து வைக்கட்டும். அதே போல் நம்மளும் யாரெல்லாம் நான் மனைவியை மன்னிக்கணும், மனைவிக்கு விட்டு கொடுக்கணும். யாரெல்லாம் என்னுடைய மனைவியுடைய ஹக்குடைய விஷயத்தில் நான் தப்புகள் பண்ணியிருந்தேன், என்னை மன்னித்துக்கொள். மனைவியிட்ட எக்ஸ்கியூஸ் பண்ணுறது, கோவத்தில் திட்டிட்டு போயிட்டு புறவை வந்து கூலாக்குறது, அதை புரிந்து கொள்ள தெரியணும் மனைவிக்கு. ஒரு ஆண் சூப்பர் ஈகோவை விட்டுட்டு நம்மகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, இவரை விட நல்ல கணவன் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது, அவங்க புரிஞ்சு கொள்ளணும், அவங்க மன்னிப்பு கேட்கணும். என்னென்னா நம்ம நிம்மதியாக வாழ்றதுக்கு ஒரு இடம் இல்லை.
இப்போ சொல்லுவார்கள், ஒரு மனிதன் அவனுடைய வீட்டில் ஹாப்பியாக இருக்க வேண்டும், அடுத்தது வேலை செய்கிற இடத்துல ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கு நமக்கு வேலை செய்கிற இடத்துல ஹாப்பினஸ் இல்லை. அது நமக்கு பிடிச்ச வேலை, பிடிக்காத வேலை, நமக்கு வரக்கூடிய பாஸ் மார்க்கம் இருக்கும், மார்க்கம் இல்லை, ரைட். வேலை செய்கிறது ரோட்டில் ஹாப்பினஸ்ஸா? ரோட்டில் தான் ஆகப்பெரிய டென்ஷன். அவன் அப்படி வண்டியை கொண்டு வந்து இப்படி விடுறான், இவன் இப்படி பண்ணிட்டு போகிறான், ரைட். சில நேரம் வேறு ஒரு யோசனையில் வரும்போது அந்த சிக்னல் எக்ஸிட் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிடுறோம், அதுக்கு பணம் ஃபைன் கட்டணும், வேறு நோ பார்க்கிங்கில் காரை போட்டுட்டு வந்தோம். இப்படி ரோட்லேயும் டென்ஷன், நமக்கு வேலை செய்கிற இடத்துலையும் டென்ஷன், வீட்டிலையும் டென்ஷன் இருந்தால் என்ன மீனிங் நம்ம லைஃபுக்கு? கொஞ்சம் யோசி. இவ்வளோ உழைச்சி காசு தேடி சம்பாதித்து ஊரை விட்டுட்டு வந்து, சுப்ஹானல்லாஹ், எல்லாம் தியாகமா இல்லையா? சின்ன தியாகமா இல்லை உங்களோட தியாகம். உங்களுக்கு புரியுதோ இல்லையோ தெரியாது. நீங்கள் செய்கிற இங்கே வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு தியாகம். நீங்கள் நினைச்ச உடனே ஊருக்கு போக முடியாது. ஃப்ளைட்டு செட் ஆக வேண்டும், போய் அங்கே இறங்கி திருச்சியில் இறங்கி அல்லது மதுரையில் இறங்கி போகணும், அல்லது சென்னைக்கு போய் ஊருக்கு போக வேண்டும், ரைட். அதுக்கு ஒரு நாள் ட்ராவலிங் தேவைப்படும். ஜனாசாவை அடக்கிடுவாங்க. உம்மாட ஜனாசாவை பார்க்க முடியல, வாப்பாட ஜனாசாவை பார்க்க முடியல, தம்பிர பையனுடைய ஜனாசாவை பார்க்க முடியல, அண்ணனுடைய ஜனாசாவை பார்க்க முடியல. இவ்வளவு தியாகம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் என்னத்துக்காக? வெறும் காசுக்காகவா? இல்லையே, ஒரு மகிழ்ச்சியும் தானே. அந்த மகிழ்ச்சி நமக்கு வேலை செய்கிற இடத்துலையும் இல்லை, ரோட்லேயும் இல்லைண்டா, வீட்டிலையும் கிடைக்காட்டி நம்மை விட துர்ப்பாக்கியசாலிகள் யார்? எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய வீடு மகிழ்ச்சியான வீடாக மாறட்டும். இன்ஷா அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். நம்முடைய வீடுகளை மேக்சிமம் இஸ்லாமிய வட்டத்திற்குள் கொண்டு வர முயற்சி செய்வோம், ரைட். இஸ்லாமிய வட்டத்திற்குள் நம்முடைய வீட்டை கொண்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் என்ன பிரச்சனையை சைத்தான் உண்டாக்கினாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையும் பலமும் நமக்கு இருக்கும். அல்லாஹு தாலா எப்படி நம்ம திருமணத்தின் போது மக்கள் துஆ செய்தார்களோ, அல்லாஹும்ம பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்று அந்த துஆவின் அடிப்படையில் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அல்லாஹு தாலா வாழச் செய்ய வேண்டும். ஒற்றுமையாக சந்தோஷமாக குடும்பம் நடத்த வேண்டும். உலகத்தில் நாம் அடைகிற மிகப்பெரிய இன்பம் குடும்ப வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருப்பதால் கிடைக்கும். அல்லாஹு தாலா அந்த இன்பத்தை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி முடிச்சுக்கோமா? நல்ல இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம